الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا قوم ادخلوا الأرض المقدسة التي كتب الله لكم ولا ترتدوا على أدباركم فتنقلبوا خاسرين صدق الله العلي العظيم. மூலப்புற மஜ்ஜத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவருக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற நேரங்காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்றைய யூதர்கள் அவர்களுடைய வேதமாகிய தோரா பைபிள் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியாக ஜெருசலத்தை குறிப்பிடுகிறார்கள். உண்மையாகவே ஜெருசலம் அது யூதர்களுக்குரியது என்று தோராவில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதா? தோரா என்றால் தௌராத், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம், அல்லாஹ் அருளிய வேதம். தோராவில் பனோ இஸ்ரவேல்களுக்கு ஜெருசலம் வாக்களிக்கப்பட்டது. இன்ஜீல் பைபிள் புதிய ஏற்பாட்டிலும் பனோ இஸ்ராயேல் என்ற ஒரு சமூகத்திற்கு ஜெருசலம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. புனித அல் குர்ஆனிலும் இது இடம்பெறுகிறது. பனோ இஸ்ரவேல்கள் என்றால் யார்? பனோ இஸ்ராயேல் என்றால் அவர்கள் யூதர்கள் மட்டுமா? பனோ இஸ்ராயேல் என்றால் அவர்கள் யூதர்கள் மட்டுமல்ல. பனோ இஸ்ராயேலில் யூதர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பனோ இஸ்ராயேல், இஸ்ராயேல் என்றால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர். இஸ்ர் என்றால் அபுத், அடிமை. ஈல் அல்லாஹ். இஸ்ராயேல் என்றால் அபுதுல்லாஹ் என்பது அர்த்தம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயேல். பனோ இஸ்ராயேல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் பனோ இஸ்ராயேல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணங்கள் செய்தார்கள். ஹாஜர் நாயிகின் மூலம் ஒரு மகன் பிறக்கிறான், இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் ஒரே ஒரு ரசூல், ஒரே ஒரு நபிதான் வருகிறார். அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாரா என்ற மனைவியின் மூலம் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனாக பிறக்கிறார்கள். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சாவளியில் தான் அநேகமான ரசூல்மார்கள், நபிமார்கள் வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள், நபி யூசுப், புன்யாமீன். அடுத்த மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளில் ஒருவர்தான் யஹூதா. அந்த யஹூதாவுடைய
வம்சாவளியில் வந்தவர்கள் யஹூத், யூதர்கள். பனு இஸ்ராயில் என்றால் அவர்கள் யூதர்கள் மட்டுமல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகளுடைய வம்சாவளியும் பனு இஸ்ராயில். குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பனு இஸ்ராயில் என்று குறிப்பிடுகிறான். அந்த பனு இஸ்ராயில் என்பவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்த அனைவர்களும் பனு இஸ்ராயில். தோராவிலும் பைபிள் பழைய ஏற்பாடு, இன்ஜீல் பைபிள் புதிய ஏற்பாடு, இவைகளில் ஜெருசலம் பனு இஸ்ராயிலுக்கு வாக்களிக்கப்படுகிறது. எங்களுடைய வேதத்தில் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி என்று இன்றைய யூதர்கள் அந்த பலஸ்தீனுடைய பகுதியை, ஜெருசலத்தை அது எங்களுக்குரியது என்று வாதிடுகிறார்கள். தோராவுடைய அடிப்படையில் ஜெருசலம் அது பனு இஸ்ராயிலுக்குரியது என்று வைத்துக் கொண்டால், பனு இஸ்ராயில் யார்? அவர்கள் யூதர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள், முஸ்லிம்களும் வருகிறார்கள், வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் வருகிறார்கள். அந்த வம்சாவளியில் வந்த அனைவர்களுக்கும் சொந்தமானதாக ஜெருசலம் ஆகிறது. கணேசுக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய நம்பிக்கையின்படி தோராவை நாம் பார்த்தால், தௌராத்தை நாம் பார்த்தால், அல்லாஹு தஆலா 2 முறைகள் ஜெருசலம் பனு இஸ்ராயிலுக்கு சொந்தமானது என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். 2 முறைகள் ஜெருசலம் பனு இஸ்ராயிலுடைய கரத்துக்கு செல்லும். பனு இஸ்ராயில் ஃபித்னாக்களை, குழப்பங்களை உண்டு பண்ணுவார்கள். ஃபித்னாவுடைய உச்ச கட்டத்திற்கு அவர்கள் செல்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா எதிரிகளை அவர்களுக்கு சாட்டுவான். அந்த எதிரிகளின் மூலம் பனு இஸ்ராயில் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று தௌரா சொல்கிறது. 2 முறைகள் தான். அந்த 2 முறைகளும் முடிந்து விட்டது. பனு இஸ்ராயில் நாம் தான் என்று யூதர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய கோட்பாட்டின் பிரகாரம் பனு இஸ்ராயில் என்றால் நீங்கள் தான் என்று வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் வாக்களிப்பது 2 முறைதான். அந்த 2 முறைகள் முடிவடைந்து விட்டது. முழு வரலாறையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். யூதர்களுக்கு பூர்வீக பூமி என்பது இல்லவே இல்லை. யூதர்கள் நாடோடிகள். வரலாற்று நெடுகிலும் யூதர்களுக்கு சொந்தமான ஒரு நாடே இருந்ததில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்தான் இஸ்ரேல். அவருடைய வம்சாவளியில் வந்தவர்கள் பனு இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கிருந்தார்கள்? பலஸ்தீனுடைய பகுதியில் ஜெருசலத்தில் தான் இருந்தார்கள். அங்குதான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய 12 பிள்ளைகளும் பலஸ்தீன் ஜெருசலத்துடைய பகுதியில் வாழ்ந்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை யாக்கோபுக்கு மிக நெருக்கமாக இருந்தார். அடுத்த 10 சகோதரர்கள் நபி யூசுஃபையும் புன்யாமீனையும் பார்த்து பொறாமைப்பட்டார்கள். நீண்ட வரலாறு. குர்ஆன் நபி யூசுஃபுடைய வரலாறை பற்றி பேசியது போன்று வேற எந்த ஒரு நபி ரசூலுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா பேசவில்லை. அந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா விரிவாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் தூக்கி வீசினார்கள். அந்த கிணறு எங்கு இருக்கிறது? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிணறுதான் அது. இன்னும் சிலர் ஜோர்தானில் இருக்கக்கூடிய கிணறு என்று குறிப்பிடுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பள்ளி வாயிலுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர்கள் தூக்கி வீசினார்கள். ஒரு பிரயாண கூட்டம் வருகிறது, வாளியை போட்டார்கள். ஒரு அழகான குழந்தை வாளியில் வருகிறது. அந்த காலம் அடிமைகளை விற்கக்கூடிய வாங்கக்கூடிய காலம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு குழந்தை, பார்க்க அழகானவர், வாட்ட சாட்டமானவர். பஜாருக்கு கொண்டு சென்றால்
நல்ல விலைக்கு விற்கலாம் என்று மிஸ்ர் ஈஜிப்டுடைய பஜாரில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமையாக விற்கப்படுகிறார்கள். நபி யூசுஃபை வாங்கியவர் அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிதி அமைச்சருடைய வீட்டில் வளர்கிறார்கள். நீண்ட வரலாறு, அந்த வரலாறை பேசுவதற்கு நேரம் போதாது. காலம் கடக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈஜிப்டுடைய நிதியமைச்சராக ஆக்கப்படுகிறார்கள். நபி யூசுஃபுடைய கடைசி காலத்தில் அல்லாஹ் அவருடைய பெற்றோர்களையும் 11 சகோதரர்களையும் மிஸ்ருக்கு, ஈஜிப்டுக்கு கொண்டு வந்தான். பலஸ்தீனுடைய பகுதியில், ஜெருசலத்துடைய அந்த பகுதியில் கடுமையான பஞ்சம் வருகிறது. முதல் கட்டமாக சகோதரர்கள் உதவி தேடி வருகிறார்கள். நீண்ட வரலாறு, குர்ஆன் இந்த வரலாறை பேசுகிறது. கடைசியாக முழு குடும்பமுமே ஈஜிப்டுக்கு வந்து சேர்கிறார்கள். பலஸ்தீனுடைய ஜெருசலத்தினுடைய பகுதியில் இருந்து மிஸ்ர் ஈஜிப்டுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் வந்து சேர்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் ஈஜிப்தில் வாழ்ந்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வஃபாத்துக்கு பின்னர் அவர்களுடைய வம்சாவளி பெருகிக் கொண்டே செல்கிறது. ஈஜிப்ட் என்பது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு நாடு. அவர்கள் வேறொரு சமூகம் அவர்களை ஆள்வதற்கு அவகாசம் கொடுக்க மாட்டார்கள். அதனால் பனாயினா, ஈஜிப்தை ஆளக்கூடிய மன்னர்கள் பனு இஸ்ராயீல், பனு இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர்களை அடிமைகளாக ஒதுக்கி வைத்தார்கள். அடிமைகளாக அவர்களிடம் வேலை வாங்கினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்தில் வாழ்ந்த அந்த ஃபிரௌன், அவன் பனு இஸ்ராயீலை அடிமையாக பயன்படுத்தினான். அந்த பனு இஸ்ராயீல் அவர்களின் மூலம்தான் ஈஜிப்டில் பிரமிட்கள் கட்டப்பட்டது. இன்றைய நவீன உலகம் ஆச்சரியமாக பார்க்கிறது. அந்த காலத்தில் இவ்வளவு பிரமாண்டமான கட்டிடத்தை அவர்களால் எப்படி கட்ட முடியுமானது? இவ்வளவு பெரும் பாறாங்கற்களை அவ்வளவு உயரத்துக்கு எவ்வாறு கொண்டு சென்றார்கள்? ஃபிரௌன் பனு இஸ்ரவேல்களை அடிமைகளாக பயன்படுத்தி வேலை வாங்கினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பிரமிட் என்று சொல்லும் போது முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் தான் எங்களுடைய சிந்தனைக்கு வரும். அந்த முக்கோணத்துக்கு மேலால் அழகான கட்டிடம் இருந்தது. ஒரு நில அதிர்வின் மூலம் அது இடிந்து விழுந்ததாக வரலாறு சொல்கிறது. சுமார் ஒரு 300 வருடங்களுக்கு முன்னர் தான் பிரமிட்டை சுற்றி இருந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பனு இஸ்ராயீல் ஃபிரௌனின் மூலம் அடிமையாக நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக, ரசூலாக பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். பனு இஸ்ராயீல்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கிறார்கள், நாம் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு எப்போது விமோசனம்? இந்த காலகட்டத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஃபிரௌனுக்கும் சொன்னார்கள், கிப்தி வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொன்னார்கள். நீண்ட வரலாறு, இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஃபிரௌனுடைய படை நபி மூசா அவர்களையும் பனு இஸ்ரவேல்களையும் விரட்டி வருகிறார்கள். நைல் நதி பிளக்கிறது. நைல் நதியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ராயீலும் கடந்து விடுகிறார்கள். ஃபிரௌனும் அவனது கூட்டமும் நைல் நதியில் மூழ்கி மரணித்தார்கள். நைல் நதியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாண்டியதற்கு பின்னர் பனு இஸ்ராயீல் என்ற தனது சமூகத்தை பார்த்து பேசுகிறார்கள். யா கௌமி துகுல் அர்தல் முகத்தஸத அல்லதி கதபல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களுக்கு எழுதினானே அந்த பரிசுத்த பூமிக்கு நுழையுங்கள். ஜெருசலத்தை குறிப்பிடுகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்
தூர் சீனா மலைக்கு பயணம் செய்தார்கள். அல்லாஹ்வோடு முனாஜா செய்ய, அல்லாஹ்வோடு பேச. அல்லாஹ் அந்த நேரத்தில் தோராவை நபி மூசாவின் மீது அருளினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தோராவை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த தோராவில் உள்ள சட்ட திட்டங்களை ஈஜிப்தில் அமல்படுத்த முடியாது. தனியொரு நாடு தேவை, தனியொரு அரசாங்கம் தேவை, நிர்வாகம் தேவை. அதற்காக அல்லாஹ் வாக்களித்த பூமிதான் இந்த பலஸ்தீன், ஜெருசலம், மஸ்ஜித் அல் அக்ஸாவை சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த பகுதி. மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு எழுதி வைத்தானே, வாக்களித்தானே, அந்த பரிசுத்த பூமியாகிய ஜெருசலத்துக்கு நுழையுங்கள். வலா தர்தது அலா துபாரிக்கும் ஃபதன்கலிபு காசிரீன். நீங்க யாரும் புறமுதுகு காட்டிவிட வேண்டாம். அப்படி புறமுதுகு காட்டினால் ஜெருசலத்திற்கு செல்லாமல் நீங்கள் வேறு பகுதிக்கு சென்றால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். பனு இஸ்ரவேல்கள் சொன்னார்கள், காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன். ஜெருசலத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், ஜப்பாரீன், அடக்கி ஆளக்கூடியவர்கள், பலமானவர்கள். அவர்களோடு எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது. பனு இஸ்ரவேல்களில் இருந்த 2 இறை விசுவாசிகள் சொன்னார்கள், அப்படி செய்ய வேண்டாம், ரசூலுடைய பேச்சை கேளுங்கள், நாம் நுழைவோம், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். அவர்கள் நசீஹத் செய்கிறார்கள். பனு இஸ்ரவேல்கள் கேட்கவில்லை. சொன்னார்கள், காலு யா மூசா இன்னா லன் நத்குலஹா அபதம் மா தாமு ஃபீஹா. அவர்கள் ஜெருசலத்தில் இருக்கும் வரை ஜெருசலத்துக்கு நாம் போக மாட்டோம். பொதுவாக யூதர்கள் கோழைகள், யுத்தத்தை விரும்பாதவர்கள், யுத்த களத்தில் எதிரிகளை சந்திக்க மாட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பனு இஸ்ரவேல்கள் சொல்கிறார்கள், فَاذْهَبْ أَنْتَ وَرَبُّكَ فَقَاتِلَا إِنَّا هَاهُنَا قَاعِدُونَ. நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்கள், நாம் இங்கே அமர்ந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மூசா நபி அவர்களுக்கு சரியான கவலை. மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள். யூதர்கள் வரலாற்று நெறியிலும் நபிமார்களுக்கு நோவினை செய்தவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள், கோழைகள். யுத்த களத்தில் எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் கந்தக், கைபர் போன்ற யுத்தங்களுக்கெல்லாம் யூதர்களுடைய சதித்திட்டங்கள் தான் காரணம். அவர்கள் சண்டையை மூட்டிவிட்டார்கள், யுத்த களத்தில் இருந்து ஒதுங்கி கொண்டார்கள். இன்றைய இஸ்ரேல், இன்றைய யூதர்கள் அவர்களுடைய போர்டரில் பெரிய மதிலை ஏற்றிருக்கிறார்கள். அதே போன்று பூமிக்கு அடியிலும் தோண்டி கான்கிரீட் போட்டிருக்கிறார்கள். காரணம், இஸ்லாமிய போராளிகள் சுரங்கம் தோண்டி கீழ்ப்பகுதியால் வந்தால் நேருக்கு நேர் மோத வேண்டி வரும். யூதர்கள் எப்பொழுதும் கோழைகள் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய சமூகமாகிய பனு இஸ்ரவேலுக்கு இந்த ஜெருசலத்தை வாக்களிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அவர்கள் ஜெருசலத்துக்கு நுழையவில்லை. அல்லாஹு தஆலா 40 வருடங்கள் பனு இஸ்ரவேலுக்கு ஜெருசலத்தை ஹராமாக்கினான். தீகின்ற பகுதிக்கு அவர்கள் சென்றார்கள். 40 வருடம் அவர்கள் தீகுடைய பகுதியில் இருந்து வெளியேற முயற்சி செய்தாலும், எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் அவர்கள் தீகுடைய பகுதியிலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செய்த லானத். இந்த காலகட்டத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். மலக்குல் மௌத் இஸ்ராயில் நபி மூசாவுடைய ரூஹை கைப்பற்ற வருகிறார். நபி மூசா ஒரு அறை விட்டார். மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்தார், யா அல்லாஹ், மூசா என்னை அறைந்து விட்டார். அல்லாஹ் வஹி அறிவித்தான், ஒரு செம்மறி ஆற்றில் உங்களுடைய கரத்தை வையுங்கள். எத்தனை முடிகள்,
உங்களுடைய கைகளுக்குள்ளால் இருக்கிறதோ அத்தனை வருடங்கள் உங்களுக்கு வாழலாம். நபி மூசா அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், மௌத்தை விரும்பாதவன் அல்ல நான், மௌத்தை விரும்புகிறேன். தீகுடைய பகுதியில் என்னை வஃபாத்தாக்கி விடாதே, ஜெருசலத்தில் என்னை வஃபாத்தாக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். ஜெருசலத்தில் தான் வஃபாத்தாகினார்கள். மஸ்ஜித் அல் அக்ஸாவுடைய எல்லை பகுதியில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது. யூதர்கள் இன்னும் நபி மூசாவுடைய கபரை பாதுகாத்து வருகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சீகில் 40 வருடங்கள் இருக்கிறார்கள். அதற்கு பின்னர் யூதர்கள் சிதறி போனார்கள். அவர்களுக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு நாடும் இருக்கவில்லை. தோரா சொல்வதை போன்று 2 முறைகள் ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படும். பனு இஸ்ரவேல்கள் அவர்களுக்கு அல்லாஹ் 2 முறைகள் வாக்களிக்கிறான். அவர்கள் வரம்பு மீறினால், 2வது முறை அவர்களுடைய கையை விட்டு சென்றால் அந்த பூமி அவர்களுக்கு சொந்தமில்லை என்று தோரா சொல்கிறது. ஜோசுவா என்பவர் ஜெருசலத்துடைய பகுதியை வெற்றி கொண்டார். பனு இஸ்ராயில் என்ற சமூகத்திற்கு அந்த பூமி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ஜெருசலத்தில் வந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நிறைய ரசூல்மார்களை, நபிமார்களை அவர்களுக்கு தொடராக அனுப்பி கொண்டே இருந்தான். ஒரே காலகட்டத்தில் பல ரசூல்மார்கள் அந்த சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். தொடராக ரசூல்மார்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு ராணுவ கட்டமைப்பு இருக்கவில்லை. சௌர் என்ற ஒரு அரசனுடைய கட்டளையின் கீழ் ராணுவ படை அந்த பனு இஸ்ராயிலுக்கு உருவாக்கப்படுகிறது. அதற்கு பின்னர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், டேவிட் என்று சொல்வார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாக நபியாக வருகிறார்கள். உலகத்தினுடைய பல பகுதிகளை ஆட்சி செய்கிறார்கள். மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டினார்கள். மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டி முடிப்பதற்கு முன்னர் வஃபாத்தாகி விட்டார்கள். மஸ்ஜித் அல் அக்ஸாவை முதலாக கட்டியவர் யார்? வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் சாம் தான் கட்டினார். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டினார்கள். நபி இஸ்மாயில் கஅபாவை கட்டினார். நபி இஸ்ஹாக் மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டினார் என்று குறிப்பிடுகிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டினார்கள். வேலை முடியவில்லை, அதற்கு முன்னர் வஃபாத்தாகி விட்டார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி காலம் வருகிறது. சாலமான் என்று சொல்வார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டி முடித்தார்கள். முழுமையாக கட்டி முடித்தார்கள். குர்ஆன் அந்த வரலாறை பேசுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னர் கூட ஜின்களுக்கு தெரியாது. மிம்பரில் அசாவோடு நின்றிருக்கிறார்கள். கரையான அரிசி அந்த அசா விழுவும் போது சுலைமான் நபி அவர்கள் விழுந்தார்கள். அதற்கு பின்னர் தான் ஜின்களுக்கும் தெரியும் நபி சுலைமான் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இதில் அல்லாஹ் தஆலா பல ஹிக்மத்களை, நுட்பங்களை வைத்திருந்தான். அந்த காலத்தில் ஜின்களுக்கு மறைமுகமான அறிவு இருக்கிறது என்று அந்த காலத்து மக்கள் நம்பினார்கள். இந்த நிகழ்வின் மூலம் அந்த நம்பிக்கை இல்லாமல் போனது. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக மஸ்ஜித் அல் அக்ஸாவை கட்டியதாக யூதர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த சுலைமான் நபி அவர்கள் கட்டிய மஸ்ஜிதை தான் அவர்கள் மறுபடியும் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களுடைய மெயின் டார்கெட் ஹைக்கல் ஆஃப் சுலைமான், டெம்பிள் ஆஃப் சுலைமான் கட்டுவதுதான். யூத கோவிலை எழுப்புவது அவர்களுடைய முழு நோக்கம். காரணம், மஸ்ஜித் அல் அக்ஸாவை ஆரம்ப காலத்தில் ரோமர்கள் பாதுகாத்தார்கள். ரோமர்கள் என்றால் கிறிஸ்தவ சமூகம். யூதர்களை விரட்டி அடித்துவிட்டு மஸ்ஜித் அல் அக்ஸாவை பாதுகாத்தார்கள். அதற்கு பின்னர் உள்ள காலங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அதற்கு பின்னர் அப்பாசிய கலீஃபாக்கள், ஸலாஹுத்தீன் அய்யூபி என்று இஸ்லாமிய கலீஃபாக்கள் தான்
மஸ்ஜிதுல் அக்ஸாவை உயிர்ப்பித்தார்கள். சுலைமான் நபியுடைய காலத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜித் இன்று இல்லை, அது உடைக்கப்பட்டு விட்டது. புக்த் நஸ்ர் மன்னன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரைமட்டமாக்கினான். அந்த நேரத்தில் தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். குர்ஆன் இந்த சம்பவத்தை பேசுகிறது. அவ் கல்லதி மர்ர அலா கர்யத்தி வஹிய காபியத்துன் அலா உருஷிஹா. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அன்னா யஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅத மௌத்திஹா. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி உயிர்ப்பிப்பான் என்று நினைக்கிறார். அல்லாஹ் தஆலா 100 வருடங்கள் உறங்க வைத்தான். ஃபஅமாதஹு அல்லாஹு மியத ஆம். 100 வருடங்கள் உறங்கினார். 100 வருடங்களுக்கு பின்னர் எழுந்து பார்க்கிறார். அவர் வந்த அந்த கழுதை செத்து மடிந்து அதனுடைய எலும்புகள் கூட வெளுத்து போயிருந்தது. ஆனால் அவர் கொண்டு வந்த சாப்பாடு குடிப்பானம் எந்த ஒரு மாற்றமும் அடைந்திருக்கவில்லை. நீண்ட வரலாறு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, புக்த் நஸ்ர் மன்னன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தரைமட்டமாக்கினான். வரலாற்று நெறியிலும் மஸ்ஜிதுல் அக்ஸா பல முறை முழுமையாக உடைக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்டிருக்கிறது. சுலைமான் நபியுடைய காலத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜித் இப்பொழுது இல்லை. எங்களுடைய இஸ்லாமிய கலீஃபாக்கள், அப்பாசிய கலீஃபாக்கள் கட்டிய மஸ்ஜித் தான் இருக்கிறது. குப்பத்துல் ஸஹ்ரா, மஸ்ஜிதுல் அக்ஸா, கோல்ட் கலர் இருக்கக்கூடியது குப்பத்துல் ஸஹ்ரா, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதை சுற்றி மதில் இருக்கும், 17 வாயல்கள். அந்த முழுமையான பகுதிதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய எல்லை பகுதியில் வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, யூதர்களுடைய நம்பிக்கை சுலைமான் நபி அவர்கள் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். சுலைமான் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னர் பனு இஸ்ராயீல் வழி தவறி சென்றார்கள். பனு இஸ்ரவேல்கள் அவர்களிடம் வந்த ரசூல்மார்கள், நபிமார்கள் அநேகமானவர்களை பொய்ப்பித்தார்கள். ரசூல்மார்களுடைய போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூல்மார்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள். லட்சக்கணக்கான நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் தொடராக ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். சேரேனியா என்ற ரசூல் அனுப்பப்பட்டார். அவர் எச்சரிக்கை செய்தார், நீங்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தால் உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான், இந்த பூமியிலிருந்து விரட்டி அடித்து விடுவான், இந்த பூமி உங்களுக்கு வராது, அல்லாஹுடைய லானத் உங்களுக்கு வந்துவிடும் என்று அந்த ரசூல் பலமுறை எச்சரிக்கை செய்தார். அதற்கு பின்னர் நெதிகா என்ற ஒரு அரசனின் மூலம் ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகிறது. யூதர்களுடைய கரத்திலிருந்து முதல் தடவையாக ஜெருசலம் கிறிஸ்தவர்களுடைய கரத்துக்கு செல்கிறது. அதற்கு பின்னர் நீண்ட வரலாறு. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலம் வருகிறது. துல்கர்னைன் முழு உலகத்தையும் ஆண்ட மன்னன். 4 மன்னர்கள் முழு உலகத்தையும் சமகாலத்தில் ஆட்சி செய்தார்கள். 2 முஸ்லிம்கள், 2 முஸ்லிம் அல்லாதவர்கள், புக்த் நஸ்ர், நம்ரூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்தில் ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகிறது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயீல் அந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஜெருசலத்தை பனு இஸ்ரவேலை சேர்ந்தவர்களுக்கு ஒப்படைத்தார்கள். பனு இஸ்ராயீல் அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் ஜெருசலத்துக்கு மறுபடியும் வருகிறார்கள். இது 2வது முறை. அல்லாஹ் தொடராக ரசூல்மார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அவர்கள் திருந்தவில்லை. ரசூல்மார்களை கொலை செய்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கடைசியாக கொடுத்த அவகாசம் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலாக, நபியாக பனு இஸ்ராயீல் அந்த வம்சத்துக்கு தான் அனுப்பப்படுகிறார்கள். நபி ஈசாவை பொய்ப்பித்தார்கள். மேரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரி என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரியுடைய மகன் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலாக, இன்ஜீலை வேதமாக,
அல்லாஹுவை ரப்பாக ஏற்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குர்ஆனையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஜீசஸ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக்கினார்கள். இன்னும் சிலர் கடவுளுடைய பிள்ளையாக்கினார்கள். கிறிஸ்தவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து போனார்கள். யூதர்கள் முஸ்லிம்கள், நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு தான் கைகோர்க்க வேண்டும். ஆனால் யூதர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். மேரியை அவர் பரிசுத்தமான ஒரு பெண் என்று நாம் சொல்கிறோம். ஜீசஸை ரசூல் நபி என்று சொல்கிறோம். ஆனால் யூதர்கள் ஜீசஸை விபச்சாரியுடைய மகன் என்று சொல்கிறார்கள். மேரியை விபச்சாரி என்று சொல்கிறார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். சிலுவையில் அறைகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, வமா கஸலூஹு வமா ஸலபூஹு வலாகின் ஷுப்பிஹ லஹும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை கொலை செய்யவும் இல்லை. அவர்களுக்கு ஷுப்பிஹ லஹும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாக்கில் இருந்த இன்னொருவரை எடுத்து அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். யூதர்களுடைய அந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் கிறிஸ்தவர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த ஜீசஸை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய நம்பிக்கையின்படி கொலை செய்தவர்களே யூதர்கள் தான். அவர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். நபி ஈசாவுடைய வஃபாத்துக்கு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னர் கிபி 70ஆம் ஆண்டு ரோம கிறிஸ்தவர்கள் யூதர்களை பழிவாங்கினார்கள். ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகிறது. தோராவில் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் பனு இஸ்ராயீல் அவர்கள் தான் என்று வைத்துக் கொண்டாலும் தோராவில் வாக்களிக்கப்பட்ட 2 முறைகள் முடிந்துவிட்டது. அந்த 2 முறைகளும் முடிந்துவிட்டது. ரோம கிறிஸ்தவர்கள் ஜெருசலத்தை வெற்றி கொண்டு யூதர்களை விரட்டி அடித்தார்கள். யூதர்கள் அங்கும் இங்கும் சிதறி போனார்கள். கணிக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, 2000 வருடங்களுக்கு பின்னர் கிபி 70 விரட்டப்படுகிறார்கள். அதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு பின்னர் ஜெருசலத்தில் யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிபெயர்கிறார்கள். ஜெருசலத்துக்கு வந்து சேர்கிறார்கள். 1800 சொச்சத்தினுடைய கடைசி பகுதியில் யூதர்கள் பல மாநாடுகளை ஏற்படுத்துகிறார்கள். மஷூரா செய்கிறார்கள், எந்த நாட்டுக்கு நாம் போவோம்? அவர்கள் சோராவில் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி ஜெருசலம், அங்குதான் நாம் செல்ல வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்கள் ஜெருசலத்தினுடைய அந்த பகுதிக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். அரேபியர்கள் யூதர்கள் கொடுத்த தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய காணி பூமிகளை கொடுத்தார்கள். காலம் செல்ல செல்ல 1915, 16, 17 இந்த கால பகுதியில் யூதர்கள் அதிகமாக அந்த ஜெருசலத்தினுடைய பகுதியில் வந்து குடிபெயர்ந்தார்கள். அதற்கு பின்னர் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. 2 குழுக்களாக சண்டை போடுகிறார்கள். ஐநா சபை UN ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் லீக் நேஷன் ஐநா சபைக்கு சரிசமமான ஒரு சபையாக இருந்தது. அவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு தனி ஒரு நாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள். அதற்கு பின்னர் 1948ஆம் ஆண்டு UN ஐநா சபை உருவாக்கப்படுகிறது. அவர்கள் வந்ததும் செய்த முதல் வேலை இஸ்ரேலுக்கு தனி ஒரு நாட்டை அறிவித்தார்கள், அதை அங்கீகரித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, யூதர்கள் இன்று மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய அந்த பகுதியை ஜெருசலத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கஅபாவை, ஹரம் ஷரீஃபை பற்றி சொல்லும் போது ஹரம் ஆமினி
முத்மஇன்னா, பாதுகாப்பான பூமி, கண்ணியமான பூமி என்றுதான் கஅபாவுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி சொல்லும் போது குதுஸ் முகத்தஸா, அர்தே முகத்தஸா, பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமி, பரிசுத்தப்படுத்தப்பட்ட இடம் என்றுதான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வரலாற்று நெடியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டிய நாள் முதல் இன்று வரை ஒரு சிலை கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வைக்கப்பட்டதில்லை. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை வைக்கப்பட மாட்டாது. ஆனால் கஅபாவில் 360 சிலைகள் அந்த காலத்தில் இருந்து இருக்கிறது. குதுஸை அல்லாஹ் குதுஸாகவே வைத்திருக்கிறான், பரிசுத்தமாகவே வைத்திருக்கிறான். இன்றைய யூதர்களுடைய டார்கெட் மூன்றாவது கோயிலை கட்டுவதுதான். முதலாவது கோவில் சுலைமான் நபி அவர்கள் கட்டியது. இரண்டாவது அஸ்ரா உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 வருடங்கள் உறங்கினார்கள். அதற்கு பின்னாடி எழுந்தார்கள், தௌராத்தை மறுபடியும் கொண்டு வந்தார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். அது இரண்டாவது முறை அவருடைய கோயில் கட்டப்பட்டது. அதனால அஸ்ராவை வகாலத்தில் யஹூது, யூதர்கள் வந்து உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்கிறார்கள். அஸ்ரா அல்லாஹ்வுடைய மகன். காரணம், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார், தௌராத்தை மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். 2 முறைகள் கட்டப்பட்டது. மூன்றாவது முறை அவர்கள் கட்ட வேண்டும் என்று ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது நடக்காது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த ஹரம், குதுஸுடைய பகுதி, பெரிய ஒரு மதில் இருக்கும். அந்த முழு பகுதியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதிதான். அதற்கு அடியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சுரங்கங்களை தோண்டிருக்கிறார்கள். ஐநா சபை கேட்கிறது, ஏன் இவ்வளவு சுரங்கங்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், சுலைமானுடைய காலத்தில், சுலைமான் நபியுடைய காலத்தில் இருந்த ஏதாவது கிடைக்கிறதா என்றுதான் நாம் அகழ்வாராய்வு செய்கிறோம் என்று சொன்னார்கள். உண்மையான நோக்கம் அது அல்ல. அவர்கள் அந்த இடத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கீழ் பகுதியில் டெம்பிள் ஆஃப் சுலைமான், ஹைக்கல் ஆஃப் சுலைமான் அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். செயற்கையான ஒரு நிலநடுக்கத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அந்த நிலநடுக்கத்தின் மூலம் மஸ்ஜிதுல் அக்ஸா உடைந்து விழும், ஹைக்கல் ஆஃப் சுலைமான் மேலே வரும். அவர்கள் சொல்வார்கள், இதுதான் எங்களுடைய கோயில். அல்லாஹ் தஆலா அதுவரை அவர்களுடைய வெற்றி அல்லாஹ் நீடிக்க மாட்டான். ஒருவேளை இஸ்லாமிய படைகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ளும், அல்லது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுவார்கள். குரானில் இருந்து ஒரு படை வரும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், வெற்றி கொள்வார்கள். முழு உலகத்திலேயும் இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதல் 3 வருடங்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுத்தம் செய்வார்கள். யாரோடு தெரியுமா? இஸ்லாமிய கலீஃபாக்களோடு, இஸ்லாமிய ஆட்சியாளர்களோடு, முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள். பலஸ்தீனில் மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுடைய புனித ஸ்தலம் யூதர்களுடைய கரத்தில் இருக்கிறது. அநியாயமாக எங்களுடைய சகோதர சகோதரிகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவர்கள் பம்ஸ் போடுகிறார்கள். எவ்வளவு கல் நெஞ்சம் உள்ளவர்கள்! இன்றைய அரபு நாடுகள் வாய் மூடி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாகத்தான் இருக்கிறோம். குனூத்தை நாசிரா ஓதுகிறோம், துஆ செய்கிறோம், சிலர் நோம்பு பிடித்தார்கள். இதெல்லாம் பெயரளவில் தான். நேற்று ஒரு ஹோட்டலுக்கு சென்றேன், முஸ்லிம் ஹோட்டல். நான் சொன்னேன், பொதுவாக சாஃப்ட் நான் குடிப்பதில்லை. என்னோட வந்தவர்கள் கேட்டார்கள், இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் இல்லாத வேற ஏதாவது கொண்டு வாருங்கள். அவர்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். எல்லாமே இஸ்ரேலுடைய ப்ராடக்ட். அடுத்த டேபிளில் இருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லிம்கள் பெரிய தாடி, ஃபேஸ் கவர், ஸ்கார்போர்டு, கோகா கோலா, பெப்சி என்று சொல்கிறார்கள். இஸ்ரேலுக்கு நாம் உதவி செய்கிறோம். எங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறோம். பலஸ்தீன மக்களை அநியாயமாக கொலை செய்ய கியாமத்தில் மஹ்ஷருடைய மைதானத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ
அதே போன்று நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய புனித ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மஸ்ஜித் அல்-அக்ஸா இன்று யூதர்களுடைய கரத்தில் இருக்கிறது. வரலாற்று நெடியிலும் கிறிஸ்தவர்களுடைய கரத்தில் இருந்திருக்கிறது. மஸ்ஜித் அல்-அக்ஸாவை கொச்சப்படுத்தினார்கள். மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய மிம்பரில் பன்றி கரை அமைக்கப்பட்டது. மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய மிம்பரில் மதுபானம் காய்க்கப்பட்டது. மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய ஒரு பகுதியை குப்பை கொட்டுவதற்காக ஒதுக்கினார்கள். காரணம் முஸ்லிம்களை கேவலப்படுத்த. அதே போன்றுதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம், அந்த பொதுத்துடைய வளாகம் யூதர்களுக்கு கண்ணியத்துக்குரிய இடமாக இருந்தாலும் அதை கட்டியவர்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமிய கலீஃபாக்கள். அதனால் ஷூவோடு மஸ்ஜிதுக்குள் வருகிறார்கள். அங்கு சொல்லக்கூடியவர்களை பலவந்தமாக வெளியேற்றுகிறார்கள். வீடியோக்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சோசியல் மீடியாக்களில் பார்த்திருப்பீர்கள். தக்பீர் கட்டி சொல்லக்கூடியவர்களை கையால் தள்ளுகிறார்கள். குர்ஆன் ஓதக்கூடியவர்களை அடித்து திரட்டுகிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். நாம் என்ன செய்தோம்? எங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களால் செய்ய முடியுமானது ரெண்டே தான். இந்த நாட்டில் எங்களுக்கு செய்ய முடியுமானது ரெண்டே தான். முதலாவது துஆ, நோன்பு பிடித்தவர்களுக்காக துஆ செய்வோம். எங்களுடைய புனித ஸ்தலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்வோம். இரண்டாவது, இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்களை, இஸ்ரேலுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களுடைய ப்ராடக்ட்களை நாம் தவிர்த்து நடப்போம். கியாமத்துடைய நாளையில் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லலாம். யா அல்லாஹ், மஸ்ஜித் அல்-அக்ஸாவை வெற்றி கொள்ள, அந்த பலஸ்தீன பூமியை வெற்றி கொள்ள நான் இந்த வகையில் பாடுபட்டிருக்கிறேன். எனவே ரப்பல் ஆலமீன் எங்களுடைய புனித ஸ்தலங்களுடைய பெருமதிகளை, கண்ணியங்களை எங்களுடைய உள்ளங்களுக்கு தருவானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எவ்வளவோ தவறுகள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், மஸ்ஜித் அல்-அக்ஸாவை எங்களுக்கு மீட்டு தருவாயாக. மஸ்ஜித் அல்-அக்ஸாவை மீட்டு தருவாயாக. மஸ்ஜித் அல்-அக்ஸாவை மீட்டு தருவாயாக. பலஸ்தீனுடைய பூமியில் யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். குடும்பங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அநியாயமாக ஷஹீதாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அந்த பூமியை பாதுகாப்பாயாக. நமது முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வாயாக. மஸ்ஜித் அல்-அக்ஸாவை எங்களுடைய கரத்துக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அந்த அநியாயக்காரர் யூதர்களை நாசமாக்குவாயாக. அவர்களுக்கு அழிவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, என்னுடைய கடைசி நேரத்தில் கலிமாவோடு உபாசாக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உனது முனாஜாவை எங்களுக்கு தருவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு